Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 29 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நான்கட்சி டீம் வந்துட்டு வேற ஒரு டீமோட கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான்கட்சி டீம் இதுவரை என்னென்னலாம் அச்சீவ்மென்ட் பண்ணாங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்போ சுபாசா வந்துட்டு மிடில் ஸ்கூல்ல 3rd இயர் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் படிச்சப்பயுமே 2 வருஷமும் நேஷனல் டோர்னமெண்ட்ல நான்கட்சி டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி நேஷனல் டோர்னமெண்ட்ல வின் பண்ணாங்க அப்படினா தொடர்ந்து 3 வாட்டி மிடில் ஸ்கூல்ல வின் பண்ண ஒரு சாம்பியன்ஷிப் டீமா இந்த டீம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ சுபாசா வந்துட்டு ஃபார்வர்ட் ஆடல மிட்ஃபீல்டர் தான் ஆடிக்கிட்டு இருக்கான். போத் அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்றான். அதனால தான் வந்துட்டு அவன் இந்த ரோலுக்கு போட்டுருக்காங்க. அந்த கேம்லயுமே வந்துட்டு லாஸ்ட் பால்ல சுபாசா தான் ஸ்கோர் பண்ணி இப்ப 5-0ன்னு சொல்லிட்டு ஆப்பனன்ட்ஸ் ஈஸியாவே வின் பண்றாங்க. இத வந்துட்டு ஓட்டமோ மிடில் ஸ்கூல் பிளேயர்ஸ்லாம் அங்க நின்னு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான்கட்சி எப்பவும் போல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபே சொல்றான். நம்ம இந்த வாட்டி இவங்க அடிச்சு போட்டு நேஷனல்ஸ் போறோம். நம்ம வந்துட்டு டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம், அஃபென்ஸ் வந்துட்டு நீட்டா பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபே சொல்றான். அந்த தொப்பி போட்டுருக்கான் தெரியுமா, அவனோட பேர் வந்து நீட்டா. இவனையுமே ஞாபகம் முக்கியமான கேரக்டர். சுபாசா கிட்ட அந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நாள்லயே நேஷனல் டோர்னமெண்ட் வர வரப்போகுது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நாங்க எப்பயும் போல இதுக்கு முன்னாடி 2 வருஷம் எப்படி லேண்ட் வின் பண்ணுமோ அதே மாதிரி இந்த வாட்டி கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சுபாசா சொல்றான். இந்த வாட்டி உங்களோட ஆப்பனன்ட்ஸ் எல்லாமே இன்னுமே ரொம்ப ஃபர்டா இருக்காங்க. லைக் டோகோ அகாடமில புதுசா டாகசி ஜாயின் பண்ணிட்டாரு. அப்புறம் ஃபுரான் எஃப்சில மார்ச்சம் வந்துட்டு அவரோட டீமை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா டாச்சிபானா ட்வின்ஸ் இருக்காங்க. அப்புறம் முசாசி டீம்ல இருந்து மிசிகி அவருமே வந்துட்டு ரொம்ப ஃபயர்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இதுக்கு மேல சந்தோஷமானது ஒண்ணு கிடையாது. நான் யார்கிட்டயும் தோக்குறதா இல்ல, அது மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்லிடுறான். இன்டர்வியூல எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் சுபாசா மனசுக்குள்ளே நினைக்கிறேன், எனக்காக இவ்வளவு பேர் ஹார்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே மிசாகி வந்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. அவன் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்புறமா ரொபிரிட்டோ அவரையுமே நான் பார்த்து பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சுபாசா அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து நினைச்சிட்டு தான் போறான். ரொபிரிட்டோ சொன்ன மாதிரி நான் வந்துட்டு இப்ப ஃபார்வர்ட்ல இருந்து மிட்ஃபீல்டர் பொசிஷனும் மாறிட்டேன். நிறையவே புது புது டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்டாமினாவே டெய்லி நான் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க புக்ல கொடுத்துட்டு போன மாதிரி இது எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டு நான் வந்துட்டு சீக்கிரமே பிரேசிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். அன்னைக்கு நைட்டு சுபாசாவோட வீட்ல அவங்க டீச்சர் வந்துட்டு இவனுக்கு ஒரு லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க, போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ். ஏன்னா இவன் பிரேசில் போன அப்படின்னா அங்க இருக்க லாங்குவேஜ் பேசி பழகணும் இல்லையா, அதனால பிரேசில் வந்துட்டு இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ப்ரொனன்சியேஷன்ல இவன் நல்லா தான் பண்றான். இப்ப அவர் அப்படியே கீழே வரும்போது சுபாசாவோட அம்மா அப்பா 2 பேருமே வந்துட்டு அவனோட போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ்ல எப்படி போய்கிட்டு இருக்கான், நல்லா கத்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் சூப்பரா தான் கத்துக்கிறான், ஆனா இது வந்துட்டு உங்களுக்கு ஓகே தானா, அவன் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன், அவனை நீங்க இப்படி பிரேசிலுக்கு அனுப்ப போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிடில் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா அவன் வந்துட்டு நாங்க பிரேசிலுக்கு அனுப்புறதுக்கு ஓகேவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலே நான்கட்சோட கோச் வந்துட்டு இந்த வருஷம் நடக்க போற பிரிலிமினரிஸ்க்கான ஷெட்யூல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அப்படின்னா ஃபைனல்ஸ்ல தான் நம்ம வந்துட்டு ஓட்டமோ டீமை மீட் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். ஆமா, உராபே கிஷிடாவை தவிர இன்னொருத்தர் யாரோ ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசாவா கேக்குறான். டேய், யார் வந்தா என்னடா, எப்படி நம்ம தான் கண்டிப்பா வின் பண்ணுவோம், நம்மளெல்லாம் யாரும் பீட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இசிஜாகி சொல்றான். நம்மளோட ஆப்பனன்ட் யாரா இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு கண்டிப்பா தோக்க கூடாது, அதனால இந்த ஒரு டோர்னமெண்ட்ல நம்ம இப்ப ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அடுத்து நான்கட்சி டீம் வந்துட்டு வேற ஒரு டீமோட பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்தா உராபேயோட டீம் மொத்தமா அங்க வந்து நின்னுறாங்க. அப்படியே ரெஃப்ரி விசில் பண்ணிடுறாரு. அந்த கேமே வந்துட்டு முடியுது. ஒரு பால் வந்துட்டு அங்க நேரா உராபே கிட்ட போகுது. டேய் உராபே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த பால் அப்படியே எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு இசிஜாக்கி ஓடி வரான். உனக்கு என்ன, நீ வந்து இங்க எடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். என்ன ஏதோ ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு, இப்போ வந்து நம்ம எனிமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உராபே சொல்றான். என்னடா நீ இப்படி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இசிஜாக்கிக்கு கடுப்பாகுது. எங்க கூட சும்மா பிராக்டிஸ் மேட்ச் ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க பெரிய ஆளுங்க மாதிரி நடந்துகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இசிஜாக்கி சொல்றான். நான்கட்சி மாதிரி ஒரு டீம் பிராக்டிஸ் மேட்ச்ல தோக்கடிச்சா அதுல என்ன கெத்தா இருக்குது, நாங்க வந்துட்டு இந்த பிரிலிமினரிஸ்ல ஃபைனல்ஸ்ல உங்களை அச்சு தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உராபே சொல்றான். அப்போ நீட்டா அங்க வந்து நீங்க 2 பேரும் பழைய டீம் மெம்பர்ஸ் தானே, இப்பெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, எங்களோட ஸ்ட்ரென்த் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா வந்துட்டு பால பவர்ஃபுல்லா கிக் பண்றான். அந்த பால் நேரா சுபாசா கிட்ட தான் வருது. சுபாசா அந்த ஒரு ஃபோர்ஸ் நல்லாவே புரிஞ்சுக்கிறான். அப்படியே 4 பேர் உராபே அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டு சுபாசா கிட்ட வந்துடுறாங்க. அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே செம்ம ஷார்ப்பா இருக்குது, ரொம்ப ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்காங்க. சுபாசா கிட்ட இருந்து ரொம்ப ஈஸியா பால ஸ்டீல் பண்ணிட்டு முன்னாடி ஓடி வந்துடுறாங்க. அந்த பால் இப்ப நேரா நீட்டா கிட்ட வருது. மோரிசாக்கியுமே வந்துட்டு தடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறான். இந்தாங்க என்னோட ஃபால்கன் ஷாட் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை சூப்பரா தூக்கிக்கிட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா ஒரு கிக் கொடுக்குறான். ஒரு பறவை ரொம்ப ஃபாஸ்டா வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்குது. அதுக்கு மோரிசாக்கியால ரியாக்ட் பண்ணவே முடியல. நான்கட்சி பாத்தீங்களாடா, இதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு உராபே சொல்றான். அவர் சொன்னது கரெக்ட் தான், இந்த வாட்டி நேஷனல்ஸ் போக போறது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா சொல்றான். அன்னைக்கு சாயங்காலமே நான்கட்சி பிளேயர்ஸ் எல்லாம் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சுபாஷ் வந்து ரொம்பவே சீரியஸா இருக்கான். பரவாயில்ல, ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத, கேஷுவலா விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி பாக்குறாங்க. சுபாஷாக்கு 2 விஷயம் நல்லா தெரியுது. ஒன்னு, நீட்டாவோட ஸ்பீட், அவன் வந்து ரொம்பவே ஸ்பீடா இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அடுத்ததா நீட்டா வந்துட்டு சுபாஷா நோக்கி பால கிக் பண்ணப்ப அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு சுபாஷா ஃபீல் பண்ணிருப்பான். கடைசியா இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணது அப்படின்னா கோஜிரோ கிட்ட மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு ஃபீலை இப்பதான் ஃபீல் பண்ணிருக்கான். அடுத்த நாள் காலையிலே நான்கட்சியோட கோச், அதாவது பழைய கோச், நேஷனல் டீம்ல இருந்தப்ப அந்த எலிமினேட்டரி ஸ்கூல் படிச்சப்ப ஒரு கோச் இருந்திருப்பா தெரியுமா, அவர் வந்து நீட்டாவை பத்தி சொல்றாரு. நீட்டா வந்துட்டு ஒரு அத்லெட், 100 மீட்டர் ரன்னிங்ல வந்துட்டு 11 செகண்ட்லயே கிராஸ் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட காலுமே வந்து ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும். அவனோட ஷாட் ஒரு ஸ்பெஷல் மூவ்க்கு பேர் வந்துட்டு ஃபால்கன் ஷாட் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவனோட ஷாட் வந்துட்டு ஒன்னொன்னு ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல் முடிச்சுட்டு போனதுக்கு அடுத்த வருஷமா வந்து நான்கட்சி டீம் தான் வின் பண்ணுச்சு. அதுக்கு காரணம் வந்துட்டு நீட்டா தான், டாக்கசிவே வந்துட்டு இவன் தான் டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க கொஞ்சம் சின்ன பசங்க வந்து நீங்க தானே சுபாஷா, நீங்க வந்துட்டு எங்களுக்கு எப்படி ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சுபாஷாவுமே சரி ஓகே அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த பக்கமா தான் வந்துட்டு ஓட்டமோ மிடில் ஸ்கூல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அங்க சுபாஷாவை பாக்குறாங்க. சுபாஷா வந்துட்டு அந்த சின்ன பசங்களுக்கு ஷூட்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். சுபாஷா டோர்னமெண்ட் வரப்போது நீ என்ன சின்ன பசங்க கூட விளையாண்டுட்டு இருக்க, நேத்து நாங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டணும் இல்லையா, இந்த டோர்னமெண்ட்ல ரெடியா இரு, நாங்க யாருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உராபே ரொம்ப சீரியஸா கத்திக்கிட்டு சொல்றான். உராபே நீ கொஞ்சம் அதிகமா தான் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்சுமே சொல்றாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா
அப்புறமா அந்த கோச்சுமே சொல்றாரு ஓட்டம மிடில் ஸ்கூல் வந்து டிஃபென்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீமா இருந்தது, அஃபென்ஸ்ல மட்டும் தான் அவங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தது. இந்த வருஷம் அதுவுமே வந்து இப்ப கிளியர் ஆயிருச்சு. இப்போ ஓட்டம மிடில் ஸ்கூல் ஒரு கம்ப்ளீட்டான ஸ்கூலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அன்னைக்கு சாயங்காலமே சுபாஷ் அப்ப இன்னுமே ரொம்ப ஹார்டா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து கடந்த கொஞ்சம் வருஷமா எல்லா மேட்ச் வின் பண்ணிக்கிட்டே இருக்கனால நம்ம கொஞ்சம் கேர்லெஸா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே சுபாஷ் வந்து நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் ரெண்டா பிரிச்சு இப்போ ஒரு மினி கேம் மாதிரி இன்னொரு வாட்டி ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சுபாஷ் ஏற்கனவே நம்ம ரொம்ப அதிகமா பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இசிஜாக்கி சொல்றான். நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா, இன்னும் நம்ம ஹார்டா பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து தேர்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க ரெண்டு பேர் கத்திக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா கோச் வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ் எல்லாம் ஒரு டீம், தேர்ட் இயர்ஸ் மட்டும் ஒரு டீம்ல விளையாடுங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கூட சுபாஷ் இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப கேம் ஸ்டார்ட் ஆகுது. இசாவா தான் பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையன் வந்து அவன் இருந்து பால ஸ்டீல் பண்றதுக்காக வந்துடுறான். அந்நேரம் அதை வந்து டாச் பண்ணி இசாவா முன்னாடி வரான். இசாவா நீ இன்னுமே கேர்லெஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் வந்து அந்த பால டக்குன்னு ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறான். அப்படியே சுபாஷ் அவன் டீம் மெம்பர் கிட்ட பாஸ் பண்ண அவன் செஸ்ட் வாங்கி கீழே இறக்குறதுக்குள்ள இவாமி வந்து பால தள்ளிட்டு போயிடுறான். அடுத்து பால் இப்ப டாக்கி கிட்ட வருது. அவன் எப்பவும் போல லைன் ஓட்டியே பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். நீ எப்பவுமே உன்னோட ஒரே ஒரு ஸ்பெஷல் மூவ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க, உன்னோட பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் மாத்து அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் வந்து அவன் இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். எப்ப நீ ஃபர்ஸ்ட் ஒன்னு சுத்தி இருக்க இடத்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சொல்றான். அப்பதான் பார்த்தா அவன் பக்கத்துல 2 பேர் மார்க்கிங் நிக்கிறாங்க. உன ஈஸியா நீ மார்க் பண்ண விட்டுற அப்படின்னு சொல்றான். அடுத்து இஷிசாக்கி சிங்கம் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. சுபாஷ் தான் ட்ரிப்ளிங் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அவங்க 2 பேருமே ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு போயிடுறான். நான்கட்ஸோட கோலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உங்களால இவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படியே முன்னாடி கொண்டு வந்த வேகத்துக்கு ரொம்ப ஈஸியாவே ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்கவும் செய்யறான். மோரிசாக்கி நீமே தான் வாக்கபாசியா இருந்தா இது வந்து ரொம்பவே ஈஸியா பிளாக் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எல்லா தேர்ட் இயர்ஸ் அப்படியே சுபாஷாவை பார்த்து முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஏதாவது சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறமா தான் அவங்க வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் இனிமே ஹார்டா பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் சுபாஷாக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியாவே இருக்குது. இன்னொரு பக்கம் ஓட்டம மிடில் ஸ்கூலும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆப் வந்து அவன் தலையில தட்டி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கோல் கீப்பர் வந்து அதை ஈஸியாவே கேட்ச் பண்ணிடுறான். அதுல வந்துட்டு இவன் கீழே விழுந்துடுறான். உங்களுக்கு ஒன்னும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல் கீப்பர் கேட்கிறான். டே நீ வந்து ரொம்பவே பெருசா இருக்கிறடா, நீட்டா அவனோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவே சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பே சொல்றான். நான்கட்ஸ் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ண அப்படின்னா அது காரணம் வந்துட்டு இவன் தான். அப்ப கோல் கீப்பர் இருந்தது ஈச்சிஜோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் பெருமை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கான பிரிஃபெக்சரல் டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே ஸ்டேடியத்துக்கு வந்துடுறாங்க. அந்நியாரு சுபாஷாக்கு வாக்கபாசி ஒரு மெயில் பண்ணிருக்கான். சுபாஷா உங்களுக்கு இன்னைக்கு பிரிஃபெக்சரல் டோர்னமெண்ட் தானே, நீ வந்துட்டு இதுல வின் பண்ணி அடுத்த நேஷனல் செமே தேர்ட் டைம் வின் பண்றதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட், நான் ஜெர்மனில இருந்துகிட்டே உனக்கு சேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாசி மெயில் பண்ணிருக்கான். அப்போ ஒருத்தர் வந்துட்டு அங்க சுபாஷாவை கூப்பிடுறாரு. இந்த ஒரு கேரக்டர் எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவரோட பேர் வந்துட்டு காட்டாகிரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான கேரக்டர். இவர் தான் வாக்கபாசியோட கோச்சை ஜெர்மனிக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. அதனால தான் வாக்கபாசி வந்துட்டு ஜெர்மனிக்கு போயிருப்பான். ஜாப்பனீஸ் ஃபுட்பால் ஃபெடரேஷன்ல இவர் தான் வந்துட்டு மெயினான மெம்பர். அதனால தான் இவர் ஒரு முக்கியமான கேரக்டர். இவர் சுபாஷாவை கூப்பிட்டு உன்னோட வீடியோஸ்லாம் நான் நிறையவே பிரேசிலுக்கு சென்ட் பண்ணிருக்கேன், அவங்க வந்துட்டு உன்னோட ஸ்கில்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்காங்க அப்படின்னா நான் கிராஜுவேட் ஆன உடனே நான் வந்துட்டு பிரேசிலுக்கு போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா கேட்கறான். இப்போதைக்கு இந்த டோர்னமெண்ட்ல மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ண, அதுக்கப்புறமா நம்ம பிரேசில் விஷயத்தை பத்தி பேசலாம். சுபாஷா நீ வந்துட்டு கண்டிப்பா இதுல வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எதுக்கு அப்படின்னா இந்த வருஷம் நீ வின் பண்றது மூலமா தொடர்ந்து 4 வருஷம் சாம்பியன்ஷிப் டைட்டில வின் பண்ண ஒருத்தனா இருப்ப, உன்னோட எலிமெண்டரி ஸ்கூல் லைஃபையும் சேர்த்து பாக்குறப்ப. சோ நீ பிரேசிலுக்கு போறப்போ ஒரு நல்ல ரெக்கார்டோட தான் அங்க போகணும். அதுக்கப்புறம் அங்கேயும் போய் நீ நம்பர் 1 பிளேயரா வரணும். அடுத்து இந்த கண்ட்ரிலேயே நம்பர் 1 பிளேயரா வந்த அப்படின்னா ஜப்பானோட ஃபுட்பாலே வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும், நம்ம கண்ட்ரியோட ஃபுட்பாலே வந்துட்டு நீ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரி நான் வந்துட்டு தேர்ட் சாம்பியன்ஷிப்பை கண்டிப்பா வின் பண்ணுவேன், நான் வந்துட்டு யார்கிட்டயும் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். இப்போ பிரிஃபெக்சரல் டோர்னமெண்ட்டுக்கான ஸ்டார்டிங் செரிமோனியுமே வந்துட்டு நடக்க ஆரம்பிக்குது. நான்கட்ஸ் டீம் தான் போன வருஷம் சாம்பியன்ஸ் இல்லையா, அதனால அந்த ஒரு பிளாக் சுபாஷா தான் இப்ப முன்னாடி கொண்டு வரான். நீட்டாவும் சுபாஷாவை பார்த்து ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி வர நீங்க தோத்துறாதீங்க, ஃபைனல்ஸ்ல நான் தான் உங்களை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சுபாஷா என்னன்னா நீட்டாவை பார்த்துட்டு சிரிக்கிறான். அந்த சிரிப்பை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கடுப்பாயிருது. எப்பயுமே சிரிப்பை மட்டுமே பாக்குற இந்த ஒரு மூஞ்சில பயத்தை கொண்டு வந்து நான் தோக்குறதுன்னு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கேன் பாருங்க சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ஒரு பிரிஃபெக்சரல் டோர்னமெண்ட்ல வின் பண்ணி நான்கட்ஸ் டீம் நேஷனல்ஸ் போவாங்களா இல்ல அப்படின்னா நம்ம ஓட்டம மிடில் ஸ்கூல் நேஷனல்ஸ் போவாங்களா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதில் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். Bye guys.